மீண்டும் இலங்கையிலே துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தீவிரமடைந்திருக்கின்றது. நேற்றைய தினம் ஒரு துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றிருக்கின்றது. 4 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். அதுவும் மன்னாரைச் சேர்ந்த ஒரு இளைஞர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். நேற்று முன்தினம் ஒரு துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றிருக்கின்றது. அதிலே ஒரு சட்டத்தரணியும் அவருடைய மனைவியும் நடுவீதியிலே வாகனத்திற்குள்ளே வைத்து சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதன் பின்புலத்திலே எல்லாம் இந்த பாதாள உலக குழுதான் செயற்படுகிறது என்றும் இது தூண்டிவிடப்படுகிறதோ தற்போதைய காலகட்டங்களிலே என்ற அடிப்படையிலும் தீவிர பேசுபொருளாக மாறி வருகின்றது. மேலும் நாளைய தினம் சட்டத்தரணிகள் சங்கம் ஒரு மிக பெரும் சம்பவம் ஒன்றை செய்ய காத்திருக்கின்றார்களாம். குறிப்பாக இந்த சட்டத்தரணி மற்றும் அவருடைய மனைவி சுட்டுக் கொல்லப்பட்ட விடயம் சார்ந்து. மேலும் ரணில் விக்ரமசிங்க வழக்கம் மீண்டும் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். இலங்கையிலே இப்போது மீண்டும் துப்பாக்கிச் சூட்டு கலாச்சாரம் அல்லது பாதாள உலகக்குழு செயற்பாடுகள் தீவிரம் பெற ஆரம்பித்திருக்கின்றன தான் சொல்ல வேண்டும். அதிலே மிக முக்கியமான விடயம் இப்போது வந்திருக்கின்ற அதுவும் போலீஸ் திணைக்களம் வெளியிட்டிருக்கின்ற இந்த அறிக்கையின்படி வெறும் 45 நாட்கள் இந்த வருடம் தொடங்கி 1.5 மாதங்கள் மாத்திரம்தான். இன்று 15ஆம் தேதி. எனவே 45 நாட்களுக்குள்ளே 9 பேர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற அதிர்ச்சியூட்டுகின்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் கடந்த வருடம் ஒவ்வொரு நாளும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் கடந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. அந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களின் விளைவாக அரசும் கடும் நடவடிக்கை எடுத்திருந்தது. இதன் விளைவாக பாதாள உலகக்குழு செயற்பாடுகள் ஓரளவேனும் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் இந்த வருடம் ஆரம்பித்தது முதற்கொண்டே அது தீவிரம் பெற ஆரம்பித்திருக்கின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். இதிலே 8 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களிலே 9 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 8 பேர் படுகாயமடைந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இது ஒரு மிக பெரும் தீவிர நிலை என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். வெறும் 45 நாட்களுக்குள்ளே 9 மரணங்களா என்ற ஒரு கேள்வி மிக பெரும் கேள்வியாக இருக்கின்ற போதுதான் நேற்றைய தினம் ஜிந்துப்பட்டி பகுதியிலே சிகை அலங்கார நிலையம், அதாவது தலைமுடி வெட்டுகின்ற கடைக்குள்ளே வைத்து ஒரு துப்பாக்கிச் சூடு ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. மோட்டார் சைக்கிளிலே வந்த இருவர் அந்த கடைக்குள்ளே புகுந்து துப்பாக்கிச் சூட்டை நடத்தி இருக்கின்றார்கள். அங்கே தலைமுடி வெட்டுகின்ற அந்த கடையினுடைய உரிமையாளர், அங்கே தலைமுடி வெட்ட சென்றவர்கள் என்று எல்லோருமே அந்த இடத்திலே படுகாயமடைந்திருக்கின்றார்கள். அதிலே தலைமுடி வெட்ட சென்ற ஒரு மன்னாரை சேர்ந்த இளைஞர், அதுவும் மன்னார் முசலி பகுதியினுடைய வெளிமனை பகுதியைச் சேர்ந்த ஒரு இளைஞர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அதே இடத்திலே அதே பகுதிக்கு அருகாமையில் இருக்கின்ற மன்னாருடைய சிலாவத்துறையைச் சேர்ந்த ஒரு இளைஞரும் படுகாயமடைந்திருக்கின்றார். எனவே இந்த விடயம் தீவிரம் பெறுகின்றது. பாதாள உலகக்குழு செயற்பாடுகள் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக மாறியிருக்கின்றது. இந்த மன்னாரை சேர்ந்த இளைஞர்கள் பாதாள உலகக்குழுவோடு தொடர்பு இல்லாவிட்டாலும் அங்கே தலைமுடி வெட்டுவதற்கு சென்றவர்கள் கூட அந்த இடத்திலே சுட்டுத் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். எனவே இப்போது மீண்டும் கொழும்பிலே பாதாள உலகக்குழு செயற்பாடுகள் தலைவிரி தாடுகின்ற போதுதான் இது ஒரு தூண்டுதல் செயற்பாடாக இருக்குமோ என்ற ஒரு கேள்வியும் பலர் மத்தியிலே எழ ஆரம்பித்திருக்கின்றது. நேற்றைய தினம் ஜிந்துப்பட்டி பகுதியிலே துப்பாக்கிச் சூடு, நேற்று முன்தினம் அதே போன்றுதான் இந்த தலங்கம பகுதியிலே ஒரு துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றிருந்தது. இந்த துப்பாக்கிச் சூட்டிலே சட்டத்தரணியும் அவருடைய மனைவியும் உயிரிழந்திருந்தார்கள். இந்த பகுதி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வசிக்கின்ற பகுதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து துப்பாக்கிச் சூடு நடைபெற்ற இடத்திலிருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவிலே இராணுவ முகாம் ஒன்றும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இத்தனை காவல் இருந்தாலும் இங்கே தாங்கள் செய்தே ஆவோம் என்ற அடிப்படையிலே பாதாள உலக குழுக்கள் இப்போது இந்த ஐஸுக்காகவும் போதைப் பொருளுக்காகவும் பணத்திற்காகவும் கூலி வேலைகளை கூலிக்கு கொலை செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். அதுவும் நேற்று முன்தினம் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டிலே ஒரு சட்டத்தரணி அவருடைய மனைவி உயிரிழந்திருந்தார்கள். வாகனத்திற்குள்ளே வைத்து அந்த சிசிடிவி காணொலியை பார்க்கின்ற போது புரிகின்றது மிக மிக திட்டமிட்ட ஒரு கொலை சம்பவம். அந்த வாகனத்திற்குள்ளே வைத்து தான் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக காத்திருந்து அவர்கள் வாகனத்திற்குள்ளே ஏறிய பின்னர் அவர் அந்த வாகனத்தை சுற்றி 2 பேர் வளைத்து சுற்றி கொண்டு துப்பாக்கிச் சூட்டை நடத்தி இருக்கின்றார்கள். T-56 ரக துப்பாக்கியினால். இதனால் சம்பவ இடத்திலேயே இருவரும் உயிரிழந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. எனவே அது சார்ந்த விசாரணைகள் நடத்தப்படுகின்ற போதுதான் அந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியிருப்பார்கள் என்று சந்தேகிக்கப்படுகின்ற நபர்கள் பயணித்த வாகனம் ஒன்று தீக்கிரையாக்கப்பட்ட நிலையிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு காரணம்
போலீசார் அந்த ஏதும் ஆதாரங்களை கண்டுபிடித்து விடக்கூடாது என்பதற்காக அந்த வாகனத்தை எரித்து விட்டு தப்பிச் சென்றிருக்கின்றார்கள். மேலும் நேற்றைய தினம் ஜிந்துப்பட்டி துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய 2 மோட்டார் சைக்கிள்களும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. இப்போது நேற்று முன்தினம் இடம்பெற்ற தலங்கம பகுதி துப்பாக்கிச்சூட்டு சம்பந்தமாக 10 குழு அமைக்கப்பட்டு தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் நேற்றைய துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாகவும் இப்போது தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இது சார்ந்து இப்போது அரச மட்டத்திலே கடுமையான நடவடிக்கைகளுக்கு தயாராகி வருகின்றார்கள். காரணம், இந்த எதிரணியினர் தேசிய பாதுகாப்பை இப்போது சுட்டிக்காட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதிலும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்ட விடயம் இன்றைய செய்தியிலே வந்திருக்கின்றது. நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கின்றார், ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வசிக்கின்ற அந்த பகுதி தான் தலங்கம பகுதி. அந்த பகுதி, அதாவது தலங்கமவுக்கு அருகிலே உள்ள பகுதிகள். எனவே அந்த பகுதிக்குள்ளே வைத்து கூட துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த துப்பாக்கிச்சூடு நடத்துகின்ற விடயம் என்பது தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஜனாதிபதி வசிக்கின்ற இல்லத்திற்கு அருகாமையிலே துப்பாக்கிச் சூட்டை கூட தடுக்க முடியாத அரசாங்கமாக இருக்கின்றது இந்த அரசாங்கம் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் நாமல் ராஜபக்ச. எனவே மீண்டும் தலை தூக்குகின்றது இந்த பாதாள உலக குழு செயற்பாடு. ஆனால் அரசாங்கம் சொல்கின்றது, தினம் தினம் நடைபெற்ற பாதாள உலக குழு துப்பாக்கிச் சூடுகளை நாங்கள் கட்டுப்படுத்தி விட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த வருடம் தொடங்கி வெறும் 45 நாட்களுக்குள்ளே 9 மரணங்கள் என்ற அடிப்படையிலான கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இதே போன்ற ஒரு கருத்தை தான் சஜித் பிரேமதாசவும் தெரிவித்திருக்கின்றார். தேசிய பாதுகாப்பை கோட்டை விட்டு விட்டது அரசாங்கம். பொய்களை கூறுகின்றார்களாம் அரசாங்கம். போலிகள், அதாவது சொன்னதை இன்னும் நிறைவேற்றவில்லை. இருந்தாலும் அவர்கள் தேசிய பாதுகாப்பு சரியாகத்தான் இருக்கின்றது என்று சொல்லி வருகின்றார்கள். ஆனால் தேசிய பாதுகாப்பிலே கோட்டை விட்டு விட்டார்கள் இந்த அரசாங்கம் என்ற அடிப்படையிலும் தேசிய பாதுகாப்பை வலுவாக்க வேண்டும், வலுப்படுத்துங்கள் என்ற அடிப்படையிலே இப்போது சஜித் பிரேமதாசவும் இந்த அரசாங்கத்திற்கு ஒரு கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கின்றார். எனவே எப்போது இந்த அரசாங்கத்தை தாக்கலாம் என்று பார்த்து கொண்டிருந்த எதிர்க்கட்சிகள் இதனையும் இப்போது கையிலே எடுத்திருக்கின்றார்கள். இதில் மிக முக்கியமான விடயம், நாளைய தினம் 16ஆம் தேதி சட்டத்தரணிகள் சங்கம் ஒரு மிக பெரும் போராட்டம் ஒன்றுக்கு தயாராகி வருகின்றார்கள், அல்லது புறக்கணிப்பு நடவடிக்கை ஒன்றுக்கு தயாராகி வருகின்றார்களாம். காரணம், இந்த நேற்று முன்தினம் சட்டத்தரணி சுட்டுக் கொல்லப்பட்ட விடயம் சார்ந்து, சட்டத்தரணியும் அவருடைய மனைவியும் சுட்டுக் கொல்லப்பட்ட விடயம் சார்ந்துதான் இந்த நடவடிக்கை இடம்பெறப் போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கை முழுவதுமே இப்போது சட்டத்தரணிகள் ஒன்று திரண்டிருக்கின்றார்கள். இந்த விடயம், அதாவது சட்டத்தரணி சுட்டுக் கொல்லப்பட்டதற்காக மாத்திரமல்ல, தினம் தினம் இப்போது பாதாள உலகக்குழு செயற்பாடுகள் தீவிரமடைந்து இருக்கின்றது. இதனை கட்டுப்படுத்த வேண்டும், அல்லது இதற்கு அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த போராட்டம் அல்லது இந்த புறக்கணிப்பு நடவடிக்கைகள் இடம்பெறப் போவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. நாளைய தினம் சட்டத்தரணிகள் சங்கம் இப்போ ஒன்று கூடுகின்றது, அல்லது இன்றைய தினம் ஒன்று கூடி முடிவெடுத்து விட்டார்கள். நாளைய தினம் புறக்கணிப்பு போராட்டத்திற்கு தயாராகி வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விடயம் கொஞ்சம் கொழும்பிலே அச்ச உணர்வை ஏற்படுத்தி இருக்கின்றது. காரணம், தொடர்ச்சியாகவே துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் கொழும்பில் இடம்பெற்று வருவது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். பல பெரும்புள்ளிகள், பல பாதாள உலக குழுவினுடைய பெரும்புள்ளிகளை பிடித்து சிறையிலே போட்டிருந்தாலும் வெளியே துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். இந்த கரந்தனிய சுத்தா, லொக்குப்பட்டி போன்றவர்கள் எல்லாம் சிறையிலே இருந்தாலும் வெளியே அவர்களுடைய ஆதரவாளர்கள், அவர்களுடைய அடியாட்கள் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களையும் போதைப் பொருள் கடத்தலையும் மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பது இந்த அரசாங்கம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகின்றது. காரணம், போதைப்பொருள் செயற்பாட்டினால் தான் இத்தனையும் சுற்றி நடைபெறுகின்றது. பாதாள உலகம் என்பதே போதைப்பொருள் கைமாற்றல், போதைப்பொருள் அடிமையானவர்கள் என்று அந்த விடயங்களை சுற்றி சுழன்று கொண்டிருக்கின்ற ஒரு விடயம்தான். எனவே அதனை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் அரசு கடும் நடவடிக்கைக்கு தயாராக வேண்டும் என்பதைத்தான் இந்த விடயங்கள் சுட்டி காட்டுகின்றது. எப்போதும் தண்டனை அதிகரித்தால் குற்றங்கள் குறையும் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். எனவே இந்த அரசு என்ன செய்ய போகின்றது என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் ரணில் விக்ரமசிங்கே தன்னுடைய மனைவியினுடைய பட்டமளிப்புக்காக இங்கிலாந்திற்கான பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இந்த இங்கிலாந்து பயணத்தின் போது வோல்வர்ஹாம்டன் பல்கலைக்கழகத்திற்கு சென்றிருந்தார். அந்த பல்கலைக்கழகத்திலே இவருக்கு, அதாவது பல்கலைக்கழகத்திற்கு சென்ற பணம் அத்தனையுமே அரச பணம் தானாம். ஆனால் அவர் சென்றது உத்தியோகபூர்வ விஜயம் அல்ல, மாறாக உத்தியோகபூர்வ பயணம் அல்ல, மாறாக தன்னுடைய சொந்த பயணம். மனைவியினுடைய பட்டமளிப்புக்கு சென்றது தன்னுடைய சொந்த பயணம். அதற்காக 16.5 மில்லியன்கள் வரையிலே அரச பணத்திலே அவர் செலவழித்திருக்கின்றார் என்ற அடிப்படையில் ஒரு வழக்கு ஒன்று வந்திருந்தது. இதனால் ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டு சிறையடைக்கப்பட்டு நெஞ்சு வலி என்று சொல்லிக்கொண்டு எப்படியோ வெளியே வந்து விட்டார். அந்த வழக்கு தீவிரம் பெறுகின்ற போதுதான் இப்போது அந்த வழக்கு சார்ந்து அந்த வோல்வர்ஹாம்டன் பல்கலைக்கழகத்திற்கு கடிதம் அனுப்பியிருக்கின்றார்களாம் இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு, அல்லது வழக்கு சார்ந்து விசாரணைகள் நடத்துகின்ற குழு. இதற்கு காரணம் 5 குழு அமைக்கப்பட்டிருந்தது. இதற்கு காரணம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அனுப்பப்பட்டிருந்த
அந்த அழைப்பிதழ் உத்தியோகபூர்வ அழைப்பிதழ் தானா அல்லது அது போலியானதா, இவர் தன்னுடைய சொந்த பயணத்தை தான் மேற்கொண்டாரா என்பதை அறிவதற்காக அவர்களிடமிருந்து வாக்குமூலங்களையோ அல்லது அவர்களிடம் ஆதாரங்களை பெறுவதற்காக இப்போது கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும், ஆனால் இன்னும் பதில் வழங்கப்படவில்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் இப்போது இந்த விடயம் சார்ந்து ரணில் விக்ரமசிங்கனுடைய வழக்கு சார்ந்து எதிர்வருகின்ற மார்ச் மாதம் அல்லது ஏப்ரல் மாதத்திற்குள்ளே வழக்கை முற்றுமுழுதாக முடிப்பதற்கு அரசாங்கம் அல்லது இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு முடுக்கி விட்டிருக்கின்றது. சட்டமாதிபர் திணைக்களமான இந்த வழக்கை மிக விரைவிலே முடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தீவிரம் காட்டுகின்ற போது பல்கலைக்கழக தரப்பு, இந்த இங்கிலாந்து பல்கலைக்கழக தரப்பிலிருந்து இன்னும் முடிவுகள் வராதனால் இது இழுபறி நிலையிலே இருக்கின்றது என்ற அடிப்படையில் ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. எனவே ரணில் விக்ரமசிங்கே சார்ந்த வழக்கு சார்ந்துதான் அவருடைய அப்போதைய ஜனாதிபதியின் செயலாளராக இருந்த சமன் ஏக்கநாயக்கவும் கைது செய்யப்பட்டு சிறையிலே இருக்கின்றார். அவர் பல நாட்களாக சிறையிலே இருக்கின்றார். சமன் ஏக்கநாயக்க எதிர்வருகின்ற 18ஆம் திகதி வரையிலே அவரை சிறை வைத்திருக்கின்றார்கள். அப்போதும் அவர் மீண்டும் நீதிமன்றத்திற்கு கொண்டு வருகின்ற போது அவர் மீண்டும் சிறையடைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அவருக்கு பிணை மறுக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதே போன்றுதான் ஜான்சன் பெர்னாண்டோவும் சிறையடைக்கப்பட்டிருக்கின்றார். பொறுத்திருந்து பார்ப்போம் ரணில் விக்ரமசிங்கே வழக்கு எப்படி செல்லும் என்பதை. அத்தோடு இந்த பாதாள உலக குழு செயற்பாடுகளை அரசாங்கம் கட்டுப்படுத்துமா அல்லது இதனை வைத்துக் கொண்டு எதிர்க்கட்சிகள் இந்த பாதாள உலக குழு செயற்பாடுகள் தீவிரம் பெற்றுவிட்டது, ஆட்சியை நாங்கள் மாற்றியமைக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்ய போகின்றதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.